உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள்னா என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். என் வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்களோட நிறைய பழகியிருக்கேன். 1 கோடி ரூபா பணம் கொடுங்க, அது வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அண்ணே வணக்கண்ணே நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன் அப்படிம்பாங்க. அவர்களுக்கு அவ்வளோதான், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. இந்த கும்பராசிக்காரர்களுக்காகத்தான் இது வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்குன்னு சொல்லலாம். பராபவ வருடம் யாருக்கு பிறக்குதோ இல்லையோ உங்களுக்கு பிறக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? 2ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்து தனப்பிராப்தி தருகிறார். அப்போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர்களுக்கு பணம் வருகிறது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார் ஆஃப்டர் திஸ் தமிழ் புத்தாண்டு ஜூன் மாதம். அப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக வேலை கிடைக்கும். எனக்கு வந்து இது இருந்த ஸ்கோப்பை விட நான் சேல்ஸில் இருந்தேன் சார், நான் சேல்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷனில் இதாக இருக்கேன், ஏஜிஎம்மாக இருக்கேன் போன்ற விஷயங்கள். திடீர்னு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ஹைக்கெல்லாம் கிடைக்கும். போஸ்டிங்லேருந்து அடுத்தடுத்த படிநிலை, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அந்த இப்போ சீனியர் ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டேன். ஒரே டெப்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க. 2-3 போஸ்டிங் மேலே போயிடுவீங்க. அதெல்லாம் ஏற்படும். இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும், வருமானம் வர இடத்துல வேலை கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கடன் அடைய போகுது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி குரு பகவான் 6லிருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசிக்காரர்கள் புதுசாக யோசிப்பீங்க, நம்ம இத்தனை நாள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம பேரில் ஒரு தொழில் தொடங்கலை, எல்லாருக்கும் கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நமக்குன்னு ஒரு கம்பெனியே இல்லையே அப்படிங்கிற போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனம் அப்படிங்கிறது பணத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் அதிகமாகிறது. ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இன்ட்ரோடே ஆகட்டும், மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எதில் நீங்கள் பணம் போட்டாலும் அந்த பணம் பல்கி பெருகுங்கிறான். இப்போது அடுத்தடுத்த லெவல் போகுது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஹையர் செகண்டரி சேர்றீங்க, நான் வந்து பிரைமரி முடிச்சுட்டு இப்போ தான் ஹையர் செகண்டரி சேர்றேன்னா ரொம்ப சூப்பராக படிப்பீங்க. காலேஜ் சேர்றீங்க, ஐஐடி மாதிரி சேர்றீங்க, இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த சொல்கிறாங்க இல்லையா, பெரிய காலேஜஸ், பெரிய விஷயங்கள், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தனம் மட்டுமல்ல படிப்பும் தான். அப்போ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும், தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியிடும். 2ஆம் இடம் என்பது சகல காரிய நிவர்த்திகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம். ராசியிலே ராகு. இந்த ராகு என்ன பண்ணார், இந்த வருஷம் ஃபுல்லாக டைவர்ஸ் பேப்பரை கையில் வச்சுட்டே சுற்ற விட்டார். இந்த வருஷம் 2025 மேலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் கூட சண்டை போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வேணால் கேட்டு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் பண்ணுறேன்னு அந்த டைவர்ஸுங்கிற வார்த்தைக்கே மரியாதைலாம் போயிடுச்சு சார். காப்பி சூடாக இல்லைன்னா அது கூட டைவர்ஸ் பண்ணுறேங்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற பேச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வராது. இதுக்கப்புறம் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், ராகு பகவான் உடம்பை விட்டு கீழே போய்டார், 12ஆம் இடத்துக்கு போய்ட்றார். சரி, இனிமேல் மகர ராசி வில் டேக் கேர். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு இந்த ராகு தரும் இந்த கெடு பலன்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். சூப்பராக இருக்கிறீங்க. இவர்கள் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சாமி. இவர்கள் ஒரே வழி ராகு தான். ராகு காரணம் என்னென்னா, ராகு தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ராகு தான் வந்து தீர்த்தவாரி கூட்டு போகிறது, சாயந்தரம்னா பார்ட்டி கூட்டு போகிறது, வாங்க 3 சீட் விளையாடலான்னு கூட்டு போகிறது, எல்லா சேட்டையும் இந்த ராகு தான் பண்ணுவார். என்ன 3 சீட்டா? ஆமாம், இந்த கேசினோலாம் போகிற பசங்க தானே, கேசினோன்னா 3 சீட்டு தானே. அப்புறம் அப்போது இதை நம்ம பெருமையாக சொல்லுவோம், ஐ எம் கோயிங் டு கேசினோ. அடேங்கப்பா, 3 சீட்டுக்கு 3 சீட்டுன்னு தான் பேர். ஸோ அப்போது என்ன ஆகிடுது, ராசியில் குரு பகவான் ராகு வரும் பொழுது என்ன ஏற்படும்னா, இந்த எண்ணங்கள்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு சேர்த்தன பணம், இந்த சூதுங்கிறது இப்படி தான் வீட்டுக்குள்ளே வரும்.
மெல்ல மெல்ல நம்ம வாழ்க்கையை அது சூன்யமாக்கிடும். பந்தயம் கட்டி விளையாடாதீங்க, அதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ராசியில் ராகு பகவான் என்ன பண்ணுறாரு, அடுத்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம் இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுவை பிடிச்சிட்டே இருக்கணும். அவர் திருப்பாம்புரமோ அது திருநாகேஸ்வரமோ போகணும். வீட்டில் ஒரு வெள்ளி நாகம் வச்சு வழிபடுறது சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு தாராளமாக 100 மார்க் கொடுக்கலாம். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.